ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயுபுத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்களை பார்க்க போகிறோம். செப்டம்பர் 28 முதல் அக்டோபர் 4ஆம் தேதி வரைக்கும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை ஒவ்வொரு ராசிக்கும் வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். உங்களுடைய பேராதரவுக்கு என்றென்றும் நாங்கள் நன்றியுடையவராக இருப்போம். வாங்க ராசிக்குள் செல்லலாம். ரிஷப ராசி அன்பர்களுக்கு வணக்கம். ரிஷபராசி காலபுருஷனுக்கு 2வது ராசி. சுக்கிர பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சுக்கிரன் 4ஆம் இடத்தில் இருக்கார். என்ன கேதுவோடு இணைஞ்சிருக்கார். பட் இருந்தாலும் 4ஆம் இடம் நல்ல அற்புதமான இடம். கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி மிருகசீரிஷம் 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது. 10ஆம் இடத்தில் ராகு பகவான் இருந்து குரு பார்வையில் இருப்பது சிறப்பு. தனகாரகன் தனஸ்தானத்தில் குரு பகவான் இருப்பது சிறப்பு. 11இல் சனி இருந்தாலும் வக்ரமாக இருக்கிறதால 10ஆம் வீட்டு பலனை தருவார். மற்றபடி 7க்குடையவன் 6இல் அமர்ந்து குரு பார்வையில் இருக்கிறார். இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மிக மிக சிறப்பாக இருப்பதால் இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் வழக்கமான ஒரு வாரமா இல்லை ஸ்பெஷல் ஏதாவது இந்த வாரத்தில் நல்லது நடக்குமா? வாங்க பார்க்கலாம். ராசிநாதனுடைய நிலை சிறப்பாக இருக்கிறது. 4ஆம் இடத்தில் இருக்கிறார். அப்கோர்ஸ் அவர் கேதுவோடு இணைஞ்சிருக்கிறார். கொஞ்சம் காலதாமதமாகும் அவருடைய பலன்களை பெறுவதற்கு. ஆனால் கண்டிப்பாக அவர் 4இல் இருக்கிறார் என்று சொன்னால் 4ஆம் இடம் அப்படின்னா வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய இடம். வண்டி வாகனங்கள், அதாவது பழசு ரொம்ப ரிப்பேராக இருக்குது, சரியில்லை, புதுசு வாங்கலாம், ரொம்ப மைலேஜ் ஓடி போச்சு, அப்போ புதுசு வாங்கலாம்னு ரீப்ளேஸ்மெண்ட்டு, பழசை விற்றுட்டு புதுசு வாங்கக்கூடிய, 2 வீலர் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. அல்லது ரொம்ப நாள் கனவு நான் காரு வாங்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. கண்டிப்பாக இப்போ அதற்கான ஒரு சாத்தியம் நிச்சயமாக 4இல் சுக்கிரன் ராசிநாதனே போய் அமர்ந்திருக்கிறார். அப்போ அற்புதமான நேரம், வாங்கக்கூடிய தருணம் இது அப்படின்னு சொல்லணும். அது மட்டும் இல்லை, சில பேர் பொழப்பு நடத்துவாங்க. டெம்போ ட்ராவலர், டாக்ஸி, ஆட்டோ, இது போல் நிறைய வாகனங்கள் இருக்குது இல்லையா? அது வாங்கி பழசு ரொம்ப சரியில்லைங்க, அதை இது பண்ணிவிட்டு புதுசு போடலாம், வண்டி இறக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க. அதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. அல்லது நீங்கள் வீடு கட்டியிருக்கிறீங்க, குடும்பத்தில் இது நாள் வரைக்கும் சுப நிகழ்ச்சிகள் நடத்தலை, இப்போ சுப நிகழ்ச்சிகள் நடத்த போகிறோம். பிள்ளைகளுக்கு திருமணம், இல்லை காது குத்து, சீமந்தம், இது போல் அற்புதமான சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்காக இருக்கிறோம். அதனால் வீட்டை அலங்காரம் பண்ண போகிறோம், பெயிண்ட் பண்ண போகிறோம், மாடுலர் கிச்சன் அமைக்க போகிறோம் அப்படின்னு ஸ்பெஷலாக நீங்கள் வீட்டை அலங்காரம் பெயிண்ட் பண்ணுறது, இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறது, இப்படி ஒரு வேலையை எடுத்து செவ்வனே முடிப்பீர்கள் என்று சொன்னால் மிகையாக. பாருங்கள், 2ஆம் இடத்துல குரு இருக்கார். தனக்காரர்கள் தனஸ்தானத்தில் இருந்தால் அதை விட ஒரு சிறப்பு வேறு என்னங்க வரும்? பணம் பல வகையில் கொட்டுன்னு கொட்ட போது சாதிக்க போகிறீங்க, சரித்திரம் படிக்க போகிறீங்க. பாருங்கள், 10க்குடையவன் 11ஆம் இடத்தில், 10இல் ராகு பகவான் குரு பார்வை. இப்படி கிரகங்களுடைய நிலைகள் மிக மிக உன்னதமாக இருப்பதால்
தொழில் ரீதியாக இது நாள் வரைக்கும் நீங்கள் தொழிலை அப்படியே ஓட்டிகிட்டு போயிருப்பீங்க. இப்போ புதுசாக தொழிலை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு யோசனையில் இருப்பீங்க. எப்படி செய்யலாம், யார் காசு கொடுப்பாங்க, என்ன எப்படி கடன் வாங்குறதுன்னு யோசனையில் இருக்கும்போது வாடிக்கையாளர்களோ நண்பர்களோ உறவினர்களோ அவங்களே வெளியே ஏங்க என்னங்க கடன் எடுத்துறீங்க, நான் காசு தரேன் வாங்கிங்க அப்படின்னு அவங்க சொல்வதில் மட்டும் இருக்காமல் செயலிலும் காண்பித்து காசு பணத்தை கொடுத்துட்டு போவாங்க. அப்போ அதெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்ததை விட ரெட்டிப்பு வசூல். ஒரு 4 லட்சம் 3 லட்சம் இருந்தால் போதும், கடையை விஸ்தீர்ண பண்ணலாம்னு நினைப்பீங்க. கட்சியில் ஒரு 10 லட்ச ரூபாய் 5 லட்ச ரூபாய்க்கு 5க்கு 10க்கு மேலே வந்ததுனாக்கா அந்த காசை என்ன பண்ண போகிறீங்க? அப்படியே தான் நீங்கள் தொழிலில் போட போகிறீங்க. தொழில் வளர்ச்சி அடையும், தொழில் வளர்ச்சி அடையும். அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் 10ல் ராகு இருந்தால் பிரம்மாண்ட நாயகன்னு பேர். அவர் தொழிலை நல்லா இம்ப்ரூவ் பண்ணுவார். அல்லது இன்னும் கொஞ்சம் வசதியாக கடனை பேங்க்கில் கூட கடனை வாங்கி நீங்கள் இன்னொரு பிரான்ச்சி கூட ஓப்பன் பண்ணுறதுக்கான ஒரு தருணம். அப்போது தொழில் ஒரு உன்னத பாதையை நோக்கி செல்லப்போகிறது. வாடிக்கையாளருடைய வருகைகள் அதிகமாக இருக்க போகிறது. வியாபாரம் அதிகமாக இருக்குதுன்னு சொன்னால், டிரான்சாக்ஷன் அதிகமாக இருக்குதுன்னு சொன்னால் லாபம் நிச்சயமாக கிடைக்கப் போகிறது. சரி, வெளிநாடு போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு இருக்கா அப்படின்னு காத்திருக்கிறவங்களுக்கு அதற்கான ஒரு அமைப்பு இருக்குது. உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, எலக்ட்ரானிக்கல் கூட்ஸ், கம்ப்யூட்டர், லேப்டாப் போன்ற சாதனங்கள், கம்ப்யூட்டர் சென்டர் வச்சு நடத்துகிறவங்க, இவங்க எல்லாருக்குமே ஏன்னா ராகு பிரம்மாண்டம். எலக்ட்ரானிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்களோ அதெல்லாம் பெரிய லெவலில் ரீச் ஆகும். நம்பி கடனை வாங்கி தொழிலை விரிவாக்கம் பண்ணலாம். சரிங்க, நாங்கள் அரசு உத்தியோகத்தில் இருக்கிறோம், எங்களுக்கு எப்படி இருக்கும்? எங்கள் 10ஆம் இடத்தை குரு பார்க்குற. குரு பார்த்தா அப்படி ஒரு அற்புதம். பதவி உயர்வுக்காக காத்திருக்கிறீங்க. பதவி உயர்வு மட்டுமா, ஊதிய உயர்வு கிடைக்கும். டிரான்ஸ்ஃபருக்காக காத்திருக்கிறீங்க, நல்ல இடத்துல போய் உட்காந்து வேலை பார்க்கக்கூடிய தருணம். இன்னும் பிற சலுகைகள், லோன் ஃபெசிலிட்டிஸ், நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அதெல்லாம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்கி கௌரவிப்பார்கள் அப்படின்னு சொல்லணும். இல்லைங்க, நான் படித்து முடிச்சுட்டு வேலை கிடைக்கல, சும்மா இருக்கேன், வேலைக்கு போகலாமா, தொழில் பண்ணலாமா? உங்கள் ஜோதிடரை யாராவது அருகில் உள்ள ஜோதிடரை அணுகி அவர் என்ன சொல்கிறாரு, தொழில் பண்ணலான்னா உங்கள் ஜாதக அடிப்படையில் தொழில் பண்ணால் தொழில் நல்லா இருக்குன்னா தொழில் பண்ணுங்கள். இல்லை உத்தியோகத்துக்கு தான் போனோன்னா உத்தியோகத்துக்கு போங்க, கண்டிப்பாக அதில் சாதிக்க முடியும். தொழிலில் வளர்ச்சி, உத்தியோக மேன்மை கண்டிப்பாக உண்டு, சிறப்பாக இருக்கு. அப்போது தொழில் நல்லா சிறப்பாக இருக்குன்னா 2ல் குரு இருக்கார், பண வரவு இருக்குது, குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம், உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய காலம். 4க்குடைய சூரியன் 5ஆம் இடத்துக்கு போயிருக்கார். ஆனால் சனி பார்வையில் இருக்கார். அப்போனா தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. கேது வேறு 4ல் இருக்கார். அதனால் தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும். ஒரு சிலருக்கு வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும். உங்களுக்கே பிபி சுகர் எகிற வாய்ப்புகள் இருக்கிறது. தந்தைக்கு இடர்பாடுகள், தந்தைக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படுதல், இதெல்லாம் நடக்கும். பிள்ளைகளுக்கும் ஏதாவது உடம்பு முடியாமல் போகும். இல்லை படிக்கிற இடத்துல மற்ற பிள்ளைகளால் இடர்பாடுகள், இன்னல்கள் வர காரணம் இருக்கிறது, சனி பார்வை. மற்றபடி உங்களுக்கு அந்த 5க்குடைய புதன் 6ல் அமர்ந்து குரு பார்வையில் இருக்கிறார். அந்த அளவுக்கு மோசம் கிடையாது. நிச்சயமாக நல்லா இருப்பாங்க. பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க, மேன்மையான ஒரு நிலைக்கு வருவார்கள். எதிரிகள் ஒழியக்கூடிய காலகட்டம். நீங்கள் கடன் சுமை இருந்தால் படிப்படியாக குறையும். கோர்ட்டில் ஏதாவது கேஸ் இருந்தாலும், இல்லை உங்களுக்கு பஞ்சாயத்து அதுபோல் ஏதாவது ஒரு நிலுவையில் இருக்குன்னு சொன்னால் அது உங்களுக்கு சாதகமாக அமையும்.
சொந்த தொழில் பண்ணக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் என்று சொன்னால் மிகையாகாது. 8ஆம் இடத்தை 7க்குடையவன் 6ல் இருக்கார். அதை பற்றி சொல்லி ஆகணும். கணவன் மனைவிக்குடைய கருத்து வேறுபாடு வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, அரவணைச்சு போங்க, மற்றபடி ஒன்றும் குறையில்லை. அதே நேரத்தில் 7க்குடையவர் அப்படின்னா நண்பர்கள், கூட்டுத்தொழில் செய்கிறவங்க, கூட்டாளிகள், இவங்கெல்லாம் 6ல் போய் உட்காந்து சமயத்தில் அவங்க உங்களை கடுப்பு ஏற்றினாலும் கடைசியில் நல்லதாகவே முடியும். நண்பர்கள் நல்லதே செய்வாங்க அப்படின்னு சொல்லணும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். வரா கடன்கள் வசூலாகும். இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஏற்படும். எப்பொழுதோ தொலைந்து போன பொருளோ அல்லது ரொக்கமோ இப்பொழுது உங்களை தேடி வரும். இது நீங்களே அதிசயப்படக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். ஸோ ராசிநாதனுடைய நிலை 4ஆம் இடத்தில் நல்லா இருக்கார். குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கிங்க. 5ஆம் வீட்டை சனி பார்க்குறார். குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கங்க. தொழில் சிறப்பு, உத்தியோக மேன்மை உண்டு. குடும்பத்தில் பண வரவு எல்லாமே இருக்குது. கேஷ் டிரான்சாக்ஷன் நல்லா இருக்கு, பண்ணலாம். அதாவது ஃபைனான்ஸையே தொழிலாக செய்யக்கூடியவர்கள் தாராளமாக செய்யலாம். பிள்ளைகளுடைய நிலையை பற்றி சொன்னோம். கணவன் மனைவியுடைய நிலையை சொன்னோம். சந்தோஷம் நிறைந்த ஒரு வாரம், ஆனால் நோ டென்ஷன் அப்படின்னு சொல்லலாம். சமூகத்தில் உங்களுக்கு பேரு புகழ் அந்தஸ்து உயர்வடையக்கூடிய ஒரு நிலை. இது நிச்சயமாக ஒரு சராசரி வாரம் இல்லை, சாதிக்கக்கூடிய ஒரு வாரம், சரித்திரம் படைக்கக்கூடிய ஒரு வாரம். பொருளாதாரத்தில் அளப்பரிய ஒரு பலனை பார்க்க போகிறீர்கள் என்று சொல்லலாம். 29, 30 அக்டோபர் 1ஆம் தேதி 3 நாள் சந்திராஷ்டமம் வருவதால் எச்சரிக்கையோடு இருங்கள். நீங்கள் வணங்க வேண்டியது மகாலட்சுமியை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப் போகிறது. எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.